பறையர் பேரவையின் மாநில தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர். எப்படியும் ஒரு கேஸை வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமர் நிலமீட்பும் குறித்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நன்றி தான் சொல்ல முடியும். நான் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது, ஏன்னா பஞ்சமி நில பிரச்சனைங்கிறது முதல்ல என் வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை. அது நான் அதுக்கான தரவுகளோடு வந்தேன். ஏன்னா டேட் வாரியா என்ன நிலங்கள் எல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இன்று வெளி உலகுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தேன். வருகிற போதே என் தம்பி அர்ஜுன் பாஸ்கர் சொன்னா, என்ன இன்னைக்கு ஏதோ கூட்டத்தில் ஏதோ தகராறு வருமாமே நீ பேசும்போது. டேய், ஈரோடு கூட்டத்திலிருந்து அண்ணன் சீமானோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழர்கள் அடங்காதவன் செந்தமிழன் சீமான், பறையர்களில் அடங்காதவன், பறையர்களில் அடங்காதவன் இந்த மூர்த்தி. இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன். கூடுதலாக இன்னும் இந்த பறையர் சமூகத்தில் சில இளைஞர்கள் பறையர் இன உணவோடு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த மூர்த்தி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன். நான் இந்த போலீஸ் எல்லாம் நம்ப மாட்டேன். மேலவளவுக்கு அஞ்சலி செலுத்த போனேன். தென்மண்டல டிஐஜி பொன்னின்னு நினைக்கிறேன், அவங்க தலைமையில ஒரு பெரும் போலீஸ் படை என்னை அழைத்து கொண்டு மேலவளவுக்கு போகிறது. அதாவது எல்லாரும் ஒரு டைம்ல அஞ்சலி செலுத்துவாங்க. நான் முதலாக அஞ்சலி செலுத்த வேண்டும். அதிலே நான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், ஒரு சமூகத்திலே ஒருவர் இருக்கிறார். அவருடைய மனைவிக்கு இந்த அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்பி சீட்டு கொடுத்து இணையமைச்சர் ஆக்கினார். எங்கள் சமூகத்தில் ரோட்ல ஒரு 7 பேர் செத்தான். இவன் புருஷன் ரோட்ல தானே செத்தான், நீ சாலை பணியாளர் வேலை செய்யுமா அப்படின்னு ரோட்லயே நிக்க வச்சார் கருணாநிதி. இந்த உண்மை எனக்கு லேட்டா தெரிஞ்சது. நான் போனேன். அப்போ தென்மண்டல டிஐஜி தலைமையில என்னை அழைத்து கொண்டு ஒரு பெரும் படை போகுது. அந்த படை சொல்லுது, வேண்டாங்க திரும்பி போயிடுங்க. கொஞ்சம் பேர் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, ஒரு 50 பேர். வேண்டாங்க, ஒரே சமூகத்துக்குள்ள ஒருத்தனை கூட்டும் போய் உன்னால பாதுகாப்பா கூட்டும் வர முடியலையான்னு அதிகாரிகள் எங்களை சொல்லுவாங்க. வேண்டாங்க. இல்லைங்க நான் போய் தாங்க தீருவேன், நான் பார்த்துக்கிறேங்க என் பாதுகாப்பை. இல்லைன்னு சொல்லி அப்புறம் நீங்க மீறி போனால் உன்னை கைது செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் போனா அப்புறம் கூட வரவங்களாம் எதுவுமே கல்யாண மண்டபத்தில் உட்கார வச்சு சோரகாரம் வாங்கி கொடுத்து திருப்பி எதுக்கு அரசாங்கத்துக்கு செலவு வைக்கணும், ஏன்னா நம்ம ஸ்டாலினுக்கு நம்ம செலவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திரும்பி வந்துட்டோம். அண்ணன் திருமாறன் அவர்களுக்கு தெரியும். மறுநாள் காலை நான், இந்த மூர்த்தி பறையர், கக்கன் அவர்களின் பேரன் சரஸ்குமார், ரெண்டே பேர், ஒரு இனோவா கார், ஒரு ஓட்டுநர், நேராக மதுரையிலிருந்து வண்டி நேராக மேலாவளவுக்கு போச்சு. போய் அந்த மேலாவளவு முருகேசன் அவர்கள் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி ஒரு 2 நிமிஷம் இருக்காது நான் வரேன். டிஎஸ்பி ஃபோன் பண்றாரு. ஏய் எங்கப்பா இருக்கிறீங்க? சரசுக்கு எங்கப்பா இருக்கிறீங்க? என்ன வேலை செய்றீங்க தெரியுதா? எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுது? யாரும் பதில் சொல்ல வேணாம். நேற்று நீங்க போலீஸ் என்ன பதில் சொன்னீங்களோ அந்த பதிலையே சொல்லுங்க, எங்க பாதுகாப்பை நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ணன் பல சிறைக்கு போயிருப்பாரு. நான் பார்க்காத சிறை இல்லை. ஏன்னா கோயம்புத்தூர்ல இந்த காலத்தில் சிறைக்குள்ள செல்லில் அடிச்சிட்டான்னா ஒரு பல்லா தருவான், ஒரு சட்டி, சின்ன சட்டி.
என் வீட்டில் கக்கூஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன். என் தாத்தா அந்த காலத்தில் 5வது படித்த ஒரு காரணையில். எங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு கூட தான் பறையர் உணர்வு இருக்கு, ஆனால் இந்த பையன் எதுக்கு பறையாம்பறைன்னு சொல்லின்னு தெரியறான்னு தெரியலையே, நல்லா தானே வளர்த்தேன், நல்லா சொகுசாக தானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அப்பேற்பட்ட நான் கோயம்புத்தூர் சிறை லாக்கப் 6 மணிக்கு உள்ளே பூட்டிட்டான்னா 1க்கு வந்தாலும் சரி 2க்கு வந்தாலும் சரி அந்த பல்லாவில் தான் போகணும். ஒரு ரூமில் ஒரு 7-8 பேர் இருப்போம். இதெல்லாம் கடந்து தாண்டா வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பிரபல கராத்தே வீரர் ஒருவர் பாவம் மரணப்படுக்கையில் இருக்கிறார். ஒரு பிரச்சனை வந்தது. எல்லா டிவிகளும் ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசுகிறோம், ஏர்போர்ட் மூர்த்தி தேடப்படுகிறார் அப்படின்னா. என்னடா தேடுறீங்க? நான் இங்கே தானே இருக்கிறேன். அன்னைக்கு தாத்தாவோட பிறந்த நாள் எல்லாம் சுற்றி அன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசன் மணிமண்டபத்திற்கு வருபவர்களுக்கெல்லாம் மாட்டுக்கறி தரப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தேன். போலீஸ் சுற்றி ஒரு 50-100 பேர் என்னையே சுற்றி நிற்கிறாங்க. நான் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது எனக்கு ஒரு ஃபோன் வந்து, ஏப்பா உன்னை சன் டிவியில் தேடுறாங்களாமே, நீ எங்கப்பா இருக்கிறியோ? போலீஸ் கூட தானே இவ்வளோ நேரம் இருந்தேன். அப்புறம் யார் என்ன தேடுறதுன்னா, இல்லை சன் டிவி நியூஸ் பாரு, எல்லா டிவிலையும் ஓடுது, எம்என் நடராஜனை கைது பண்ணிட்டாங்க, ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசி தேடுறாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னன்னா, 10 பெல்ட்டு கராத்தே பெல்ட்டு என்னென்னவோ செய்வார். ஏர்போர்ட் மூர்த்தி என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போனார், என்னை தாக்கினார் என்பதுதான் புகார். என்ன கேட்டான், ஏய் அவன் 10 பெல்ட் பிளாக் பெல்ட்ன்றான், அதுங்கிறான் இதுங்கிறான், என்னடா இது? இல்லைங்க தோழர், அவங்கெல்லாம் ஸ்டேஜி, கேமரா, ரெஃப்ரி இதெல்லாம் வச்சே தான் சண்டை போடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் அதால நாங்கள் எப்பவுமே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னேன். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமானம் ஏர்போர்ட் மூர்த்தியும் பேசி ஒருத்தன் கூட ஒரு கல் ஏரியல, ஒரு முட்டை ஏரியல, ஒரு 4 பேர் இன்னும் கோஷம் போலன்னா இன்னமும் நாங்கள் சரியா பேசுறேன்னு அர்த்தம். அதால் இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போ ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கு சீமான் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டம் போட்டினால் என்ன பிரச்சனை? நாம் தமிழர் மட்டும் கேட்டா பிரச்சனை இல்லை. மூர்த்தி பறையர் பேரவை சார்பா எங்களை கணக்கெடுங்கன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. அண்ணன் திருமாரஞ்சி அவர் சமூகத்தின் சார்பா கேட்டா பரவாயில்ல. ஆர்வம் அண்ணன் இன்னைக்கு வந்திருக்கிற நம்ம நாடார் பேரவை இவங்க எல்லாம் தனித்தனியா கேட்டா கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை. இவர்கள் எல்லோரையும் கூட்டி வைத்து எட்றாங்களா எடு என்னடா கதை விடுற? இன்னைக்கு மருத்துவர் ஐயா கேட்கிறாரு, மருத்துவர் அன்புமணி கேட்கிறாரு, வட தமிழகத்தில் 2 பெரும் சாதிகள், ஒன்று பறையர், இன்னொன்று வன்னியர். பறையர் சமூகத்திலிருந்து மூர்த்தியாரே என்னடா டேய் என்னடா என்ன? மருத்துவர் வன்னியர் சமூகம் கேட்குது, என்ன கொஞ்சம் எண்ணுங்க எண்ணத்துல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? அதுதான் இந்த கூட்டத்துக்கான சிக்கல். அவங்க நடத்தினா தனித்தனியா நீ கேட்டுக்கோ, ஒன்னா மட்டும் சேர்ந்து நின்று கேட்டுறாத. ஏன்னா நீ ஒன்னா இருக்க கூடாதுன்னு தான் நானே இங்க இருக்கிறேன். நீ எல்லாம் ஒன்னா இட்டா ரொம்ப தூரம் இல்லை, இதோ இருக்கிறது ஓங்கோல். இந்த பஞ்சமி விஷயம்ங்கிறது இன்றைக்கு என் தங்கையின் கணவரும் என் அண்ணனும் எங்க கழனியில் அண்ணன் மாலை போட்டார், அது பக்கத்தில் ஒரு ரைஸ் மில் இருக்கும், அந்த ரைஸ் மில்லில் ஏர் உழுதுன்னு இருக்கிறான் 2 பேரும். அப்போ அன்றைக்கு என் அத்தை மகன் அவர், அதாவது இந்த பஞ்சமி நில விவகாரத்தை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிற தீபன் சக்கரவர்த்தியின் தம்பி அவர். 2 பேரும் வெறும் ஜட்டியோட ஏர் உழுதுன்னு இருக்கிறான். ஒருத்தன் ஒரு 25 ஏக்கர் வாங்கியதா சொல்லி வரப்பு போட்டுக்கினே வரான். சரி, அந்த முண்டம் அவன் மாமல்லபுர பள்ளியில் ஒரு ஓவிய ஆசிரியர், அவன் திமுக காரன், அவன் ஒரு புரோக்கர். மன்னிக்கணும், புரோக்கர்னா நீங்கள் வேற எதுவும் நினைச்சிடாதீங்க, லேண்ட் புரோக்கர். ஏன்னா எல்லாமே வில்லங்கமாகவே இருக்குது இன்னைக்கு வார்த்தை.
லேண்ட் புரோக்கர். அவன் ஒன்று என்னுடைய அத்தா பிள்ளையும் எங்கள் அண்ணனும் உழுதுட்டு போன பிறகு நைட்டில் வந்து போட்டிருந்தா கூட பரவாயில்ல, பகல்லையே வரப்ப போடுறான். இவன் 2 பேரும் நான் கையில் உழுதுனுக்கிறேன், என் கையில் வந்து நீ வரப்ப போடுற, யாரா நீ அப்படின்னு. நான் வந்து இந்த மாதிரி திமுக, நீ எந்த காவாக இருந்தா என்னடான்னு அடி பிச்சு எடுத்துடுறானுவோம். 2 பேரும் சேர்ந்து அவனுங்க வந்து சும்மா அரைக்கறி 1 கிலோ மாட்டுக்கிற